राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो भागीरथी माता की जय। जय बोलो देवप्रयाग की जय। जय बोलो देव शर्मा की जय। கண்டம் என்னும் கடி நகர். அழகா அந்த திவ்ய தேசத்தை இவ்வளவு ஆனந்தமாக நாம் ஜம்முன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கண்டம் என்னும் கடி நகர் ரொம்ப அழகா பெரியாழ்வாருடைய அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போமா? அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழலும் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடி நகரே. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். சதுமுகன் கையில், சதுர்முகம், பிரம்மதேவனுக்கு 4 முகம். சதுப்புயன் தாளில், சதுர்புஜதாரி அப்படின்றது விஷ்ணுவை நாராயணனை சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த பகவான் ஓங்கி உலகளந்தவனா வளர்ந்து நின்று அவனுடைய திருவடியானது பிரம்மலோகம் போகும் பொழுது பிரம்மதேவர், 4 தலைகளுடைய பிரம்மதேவன் தன் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆகாச கங்கா ஜலத்தினாலே எம்பெருமான் திருவடியை அலம்ப அந்த சதுர்புஜனுடைய திருவடிகளில் அந்த ஜலம் விழ அந்த ஜலத்தை சங்கரன் சடையினில் தங்கி சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொண்டு இழிபுணல். அந்த கங்கை நல்ல ஜொலிக்கும் இந்த வெயில்ல. அப்புறம் நல்ல சப்தங்கள்லாம் அப்படி அந்த அடிச்சு வர சப்தமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட வரக்கூடிய அந்த கங்கையினுடைய கங்கை கரையில் கண்டமென்னும் கடிநகரில் அப்போ ஜம்முன்னு பாஞ்சஜன்யத்தை முழங்கி அதிர் முகம் உடைய வலம்புரி. அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து பகவான் திருப்பாவலை வாயில் வச்சு குமிழ்ததி ஊதும் பொழுது அப்படியே அதிலிருந்து நெருப்பு அது ஊதார். இப்போ நெருப்பு வீசக்கூடிய ஆழி கொண்டு எதிர்ந்து திருவாழி சக்கரத்தாழ்வான தூக்கி அப்படி போட வீச போர்க்களத்தில் வந்த எதிர்முகம் உடைய அசுரர்களுடைய தலைகளை இடரும். தலையெல்லாம் சீவி போட்டவனுடைய எம் புருடோத்தமனுடைய இருக்கையானது கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஜம்முன்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார்.
எப்பயோ பிரம்மதேவர் திருவடி அலம்பினார். அந்த ஜலத்தை பகீரதன் பிரயத்தனத்தினாலே பூமிக்கு கொண்டு வரத்துக்காக சிவபெருமான் தன் தலையில் தாங்கினார். அப்பேற்பட்ட கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த தேவப்பிரயாகை தேவசர்மா தபஸ் பண்ணி பகவான் நாராயணனா காட்சி கொடுத்து ரொம்ப அனுகிரகம் பண்ணி திரும்பவும் ராமனா வந்து தேவசர்மாவுக்கு கிருப பண்ணி தேவசர்மா பகவானோட சாயுஜ்ய முக்தி அடைஞ்ச ஒரு ஸ்தலம் தேவசர்மாவினுடைய பிரார்த்தனைக்காக. அது வந்து தீர்த்தங்களின் ராஜாவாக ஆகிறது. ராமன் நித்தியவாசம் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த இடம் இன்னைக்கும் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கான். தேவப்பிரயாகைக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய மலையில தான் தசரதாச்சலம் அப்படின்னு பெயர். பத்ராச்சலம் மாதிரி தசரதாச்சலம். அச்சலம் அப்படின்னா மலை. வெங்கடாச்சலம் சொல்றோம் இல்லையா, அச்சலம். அப்போ அருணாச்சலம் அப்படின்றோம் இல்லையா, இந்த மாதிரி அச்சலம். சலம் அச்சலம். அவ்வளவு சிரேஷ்டமான தேவப்பிரயாகை. அதனுடைய வைபவத்தை ஸ்கந்தன் நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சண்டவர்மன்ற ராஜாவினுடைய கதை. மகா பாபி, ஜனங்களை படாத பாடுபடுத்துகிறான். பிள்ளையும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் ராஜ்யத்தை இழந்துடுறான். அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் அவனை விட்டுட்டார்கள். உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மனைவியோட காட்டுக்கு வரான். காட்டில் ஒரு ராட்சசனோட சண்டை நடக்கிறது. அந்த ராட்சசன் மேலே அவன் அம்பு போட அந்த ராட்சசன் சுஸ்வரன்ற ஒரு கந்தர்வனாக மாறிடுறான். அப்போ அதிசயப்படுறான். நீ எப்படி கந்தர்வனானாய் அப்படிங்கவன் கேட்க அவன் சொல்கிறான், பூர்வ ஜென்மாவில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன். ஷர்மதத்தன் எனக்கு பெயர். நிறைய பேரை குதர்க்கமாக ஜெயித்தேன். அவர்கள்லாம் சாபம் கொடுத்துட்டா ராட்சசனாக மாறிட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், இஷ்வாக்கு வம்சத்திலே வந்த சண்டவர்மன்ற ராஜனோட நீ சண்டை போடும் பொழுது உனக்கு சாப விமோச்சனம்னு சொன்னார்கள். ஏ ராஜா, உன்னாலே நான் சத்கதி அடைஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ கேட்டவுடனே பார்வதி தேவி கேட்குறா, அது எப்படி மகாபாவியான சண்டவர்மனுடைய தரிசனம் எப்படி இவனுக்கு சாப விமோச்சனம் ஆச்சு? முக்கியமாக ஒன்று, இஷ்வாக்கு வம்சம் ராமனுடைய வம்சம், அதனாலேயே ஒன்று. இன்னொன்று, அந்த சண்டவர்மனுடைய முற்பிறப்பு வரலாறை சொல்கிறார் சிவபெருமான். பார்வதி தேவி கேட்குறா, அநாத சர்வஜ்ஞ சர்வலோக ஹிதேரத பாபம் நிருபம் கதம் திருஷ்டுவா பவேத்வை சாபநாசனம். இந்த பாவியை பார்த்து எப்படி அந்த பாவிக்கு பாபம் நஷ்டமாச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஈஸ்வர உவாச்ச. ஸ்ருணு தேவி புராவிருத்தமஸ்ய வை சண்டவர்மணः தேவதாச இதி க்யாதோ வைஷ்யோதனவதாம்பரः தஸ்ய புத்ரோ பபூவாத பூர்வஜன்மனி பார்வதி தனதேதி சமாக்யாதः சண்டவர்மா நராதிபः. தேவி, இந்த சண்டவர்மனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன் கேளு. தேவதாசன் ஒரு நல்ல பணக்கார வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவருடைய
புத்திரனா இந்த சண்டவர்மன் இருந்தான். அப்போ அந்த சமயத்தில் அவன் பேர் தனதன்னு பேர். தனத. அப்பா பேர் தேவதாச, பிள்ளை பேர் தனத. அப்போ அந்த தனதன் ரொம்ப ஆசைப்படுறானா. ராஜ்யார்த்தே அசௌ தபச்சக்ரே வசிஷ்டே தீர்த்தநாயகே கேவலம் ராஜ்யலோபேன சிந்தாவிஷ்டமனா சதா பக்ஷமேகம் தத்ர கத்வா ஸ்நானம் ச ஹரிபூஜனம் ததஸ்தீர்த்தவராத் புண்ணியாத் ஆஜகாம கிருஹே ஸ்வகே. அப்போ அவனுக்கு தான் ராஜாவாகணும், ராஜ்யம் ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக என்ன பண்ணுறான், வசிஷ்ட தீர்த்தத்தில் போய் தபஸ் பண்ணுறான். ராஜ்யம் 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 ஒரே சிந்தனையோடு அந்த வசிஷ்ட தீர்த்தத்தில் போய் தபஸ் பண்ணுறான். 2 weeks பக்ஷம் ஏகம் தத்ர கத்வா ஸ்நானம் ச ஹரி பூஜனம். 2 வாரம் அங்கே தங்கியிருந்து அழகாக ஸ்நானம் பண்ணி ஹரிபூஜனை எல்லாம் பண்ணுறேன். இந்த வசிஷ்ட தீர்த்தம் ஸ்கந்த புராணத்தை சொல்கிற வசிஷ்ட தீர்த்தமா அப்படின்னு தெரியல, பார்க்கணும். அதன் பிறகு அங்கே இருந்துட்டு அழகாக அங்கேருந்து அவன் கிளம்பி தன் வீட்டுக்கு போயிட்டான். தனதன் ததாகத்ய கிருஹே வைஷ்யக ஸ்திதவான் கதிசித் சமாஹாம் கதாச்சித் தேவயோகேன வனே நிர்கதவான் சிவே. கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தால் அப்புறம் திருப்பி ஒரு நாள் ஒரு காட்டுக்கு போகிறான். தத்ர கத்வா மகாதேவி ததர்ஷ முனி சத்தமம் மேதாவினம் மகாத்மானம் தப்யமானம் மகத்தப. அப்போ இந்த காட்டில் மேதாவி அப்படின்ற ஒரு மகாத்மா, ஒரு ரிஷியை பார்க்குறான். தம் திருஷ்டுவா கிருஷசர்வாங்கமஸ்திசேஷம் ஜஹாசசஹ சாந்தம் வை சாந்த தபசம் குரோதம் காரிதவான் மதி. அவர் உடம்புல எலும்பும் தோலுமாக இருக்கார், ரொம்ப பாபமாக பரிதாபமாக இருக்கார். அவரை பார்த்து அவர் சிரிச்சு விட்டான் ஒரு கிண்டலா. ஐயோ என்ன இது அப்படின்னு. திரௌபதி துரியோதனனை பார்த்து சிரிச்சா, ஈவன் இவரை பார்த்து சிரிச்சான்னால யாரையும் ஒரு துச்சமாக நினச்சி சிரிச்சிடக்கூடாது. அந்த நிதானம் உங்கள் எல்லாருக்கும் வரட்டும். உடனே கோபம் வந்துடுத்து அவருக்கு. வைஷ்யம் திருஷ்டுவா முனி சிரேஷ்ட சசாப கோபவான் முனி. உன்னை கோபத்தில் சாபம் கொடுக்குறார். அபுத்ரோ பவிதாசி துவம் க்ரவ்யாதைவ சாபர ஸ்தானாத் பிரஷ்டோபி பஞ்சத்வம் சீக்ரம் வை பிராப்ஸ்யதே பவான் யத்வயோத்பாதிதம் விக்னம் கிருதமே தபசஸ்ததஹ. உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. போடா போ, என்ன சிரிக்கிறியோ? போ போ, அப்படி பண்ணா இல்லையா? அதனால நீ ராட்சசனா போ. என்னுடைய தவத்தை நீ கெடுத்துட்டாய், ராட்சசன் மாதிரி பிஹேவ் பண்ணாய், அதனால நீ ராட்சசனா போ. குழந்தை இல்லாமல் போட்டோம், உன்னுடைய ஸ்திதி, உன்னுடைய ஸ்டேட்டஸ், உன்னுடைய பொசிஷனை கீழே விழுவாய், போ அப்படின்னு சாபம் கொடுத்தார். சில பேருக்கு சாபம் வாங்கின பிறகுதான் புத்தி வரும். வைஷ்ய உவாச்ச தவஸ்வரூபம் ந ஜ்ஞாதம் மயா பாபிஷ்ட புத்தினா தேன வை கர்மணா விப்ர சப்தோஸ்மி துஷ்ட புத்திவான். அது ஒரு பாவமாக இளக்காரமாக இருக்குன்னு கிண்டல். என்ன இப்போ அவருக்கு தப்போபலம் இருக்குது, சாபம் கொடுக்குறாருன்னு காலில் விழுறான்.
சில சந்தர்ப்பங்களில் சில பேருக்கு அடுத்த வாழை பார்த்து துச்சமாக நினைப்பான், அவள் பலவான்னு தெரிஞ்சு அப்படியே வாழை சுருட்டிப்பாள். சாபம் கொடுத்தவொடனே வாழை சுருட்டிக்கிறான். ஐயோ உங்கள் மகிமை தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாப்பி அப்படின்னு சொல்லி க்ஷமாம் குரு முனிஸ்ரேஷ்ட தயாவந்தோ பவாத்ரிஷாஹ நமனந்தியபகாரம் சோபகாரம் ச ததைவ ச. தயவுசெய்து அனுகிரகம் பண்ணுங்கோ. உங்களை மாதிரி பெரியவாள்லாம் மரியாதையோ அவமானத்தையோ சமமாக தான் பாவிக்கிறேள். தே வை தபஸ்வின சாந்தா சமலோஷ்டாஷ்ம காஞ்சன. உங்களுக்கு மரம், கட்டை, தங்கம், மண் எல்லாம் ஒன்று தான். துஷ்டானாம் உபகர்த்தாரஹ குர்வந்தி ந அபகாரகம். அதனால் நான் பண்ணதை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு கதறான். ஈஸ்வர உவாச்ச இத்யாபாஷ முனிஸ்ரேஷ்டம் நநாம சிரசா ததஹ புனః புனః பபாதாசௌ பாதயோஸ்தஸ்ய தீமதஹ பிரசன்னோ பூன் முனிஸ்ரேஷ்டः தஸ்மை வைஷ்யாய சுவ்ரதே ஜகாத மதுரம் வாக்கியம் ஹர்ஷயன் ஊருஜம் ததா. திரும்பி திரும்பி முனிவரோட காலில் விழுந்து மன்னிச்சிருங்கோ 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 கதறி அழுதான். தான் திமிரு. திமிரு காட்டப்படாது. மகாத்மாக்கள், குரு, ஆச்சாரிய புருஷர்கள், பலவான்கள் திமிரு காட்டப்படாது இல்லையா? அதாவது பலவான் கிட்ட திமிரு காட்டினா அடிப்பான். இந்த மாதிரி தபஸ்விகள் பார்க்கட்டுனா திமிரு காட்டப்படாது. அது வச்சு செஞ்சிடும். அவளுடைய ஆசீர்வாதம் அப்படி அனுகிரகமாக இருக்கும், சாபமும் அப்படி இருக்கும். நிகிரகம் பண்ணிடும். ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணும், சாபம் நிகிரகம் பண்ணும், இல்லாமல் பண்ணிடும். அப்போ ரிஷி சமாதானமானார். இவன் காலில் விழுந்து கதறி எழுதுவானே உடனே ரிஷி சொல்கிறார். ரிஷிருவாச்ச சாபஸ்யாந்தே இஷாபஸ்யாந்தோபி பவிதா சுஸ்வரம் திரக்ஷ்யசே யதா தஸ்யாபி சாபமோக்ஷஸ்ச பவிதா தர்ஷனாத்தவ. நீ சுஸ்வரன்ற அந்த கந்தர்வனை பார்க்கும் பொழுது அவனுடைய சாபம் போகும், முன்னாலே அவனுக்கும் சாபம் போயிடும். குரோராக்ஞாம் தத பிராப்யே ஸ்வகிருஹே வை மமாரஹ ரிஷேச்சாவோக சாபாதி ராஜாசௌ சமஜாயத. அப்போ இவன் அங்கே வசிஷ்டத்தில் தபஸ் பண்ணதுனாலையும் அவனுக்கு அந்த ராஜான்ற ஒரு பாக்கியம் கிடச்சிடுத்து. இப்போ ரிஷியினுடைய சாபம் ராஜாவானாலும் ராட்சசனாக இருந்துக்கிறான். பாப பாப சமாச்சாரோ ஜாதோ வை சண்டகோ நிருபஹ ராஜ்யப்ரஷ்ட ஸ்ரீயா த்யக்தஹ பாந்தவைச்ச ததா சிவே. அதாவது அவன் அந்த வசிஷ்டத்தை தபஸ் பண்ணதுனால அவனுக்கு ராஜா ராஜ்யம் எல்லாம் கிடச்சிது. ஆனால் இந்த முனிவரிடத்திலே பண்ண அபச்சாரத்தினாலே ராஜனாக இருந்தும் மகா பாபி ஆகிட்டான். ராஜ்யம் கிடச்சும் ராட்சசன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அது எனக்கு என்ன பகவானோட அனுகிரகம் இருக்குன்னா தலையெடுத்து ஆடப்படாது. எப்பொழுதும் இந்த வினயம் இருக்கணும். புத்திரஹீனோ ஹபவத்ராஜா துக்கசோகார்திதஸ்ததா ததோ அசௌ சண்டவர்மாது குரும் வேதவிதாம்பரம். ஸோ இந்த சண்டவர்ம ராஜா பூர்வ ஜென்மத்தில் தனதன் அப்படின்ற வைஷ்யனாக இருந்தான். வசிஷ்டத்தை தபஸ் பண்ணான், ராஜ்யம் அடையணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் மேதாவின்ற தபஸ்வி கிட்ட அபச்சாரம் பண்ணதுனாலே ராட்சசனாக சீக்கிரம் செது போகும்படியாக பிள்ளையும் இல்லாதபடியான ஒரு வாழ்க்கை பவிச்சுடுத்து. இப்போ இந்த சுஸ்வரன்ற கந்தர்வனுடைய
ஆசீர்வாதம் கிடைச்சதுனால ஒரு குருவை தேடிட்டு போகிறான் அவன். அப்போ பார்க்கலாம், குரும் திருஷ்டுவா நநாமாத சுதவான் முனி பொங்கவம். அப்போ குருவை தேடிட்டு போகிறான், கிடச்சுட்டான். ஒரு நல்ல குரு கிடச்சிட்டார். நமோ நமஸ்தே குரவே ஞானினே சிவரூபிணே त्वं ब्रह्मा त्वं हि गोविन्दः त्वमेव हि सदाशिवः गुरोरन्यं न पश्यामि जगत्पालन अकर्तकम् प्रसीदनाथ भगवन् दयां कुरु कृपानिधे. ஒரு குருவை போய் பார்த்தான், ஒரு பிராமணர் கிடைச்சார், ஒரு காலில் விழுந்தான். குருவே, ஞானியே, சிவஸ்வரூபையே, பிரம்மா நீர்தான், கோவிந்தன் நீர்தான், சதாசிவன் நீர்தான், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கதறினான். ஈஸ்வர உவாச்ச இதி வை சம்ஸ்துதோ விப்ரோ நாம்னா வை பிரம்மதத்தகः பிரசன்னோ அபூன் மகாபாகே தமுவாச்ச நராதிபம். பிரம்மதத்தன் அப்படின்ற அந்த பிராமணர் பார்த்தார், பிரசன்னமாக கேட்டார், என்னாச்சுப்பா விஷயம் சொல்லுன்னு. பிரம்மதத்த உவாச்ச கேணவை காரணேனாத்ர மதீயாஸ்ரம கேவரே ஆகதோசி மகாராஜ துக்கார்த்த இவ லக்ஷ்யசே. அப்போ என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன், என்ன வேணும் சொல்லு, ரொம்ப துக்கமாக இருக்கு, என்ன விஷயம் சொல்லு. சண்டவர்மா உவாச்ச துக்கார்த்தோஹம் மகாபாக ராஜ்யபிரஷ்டேன வை த்விஜ. ராஜ்யத்தையும் துரத்திட்டான். பாந்தவை மந்திரிபிஹி தியக்தஹ புத்திரஹீனஸ்ததா அபவத். மந்திரிகள் விட்டுட்டா, பந்துக்கள் விட்டுட்டா, பிள்ளையும் கிடையாது. தத்கர்மா சக்ஷமே தேவ ஏன பிராப்ஸ்யாமி வை சுதம் ராஜ்யம் ச விபுலம் விப்ர ததா சஜ்ஜன பாந்தவான். எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு ராஜ்யம் திரும்ப கிடைக்கணும், நல்ல சஜ்ஜனங்களோட ஒரு அனுகிரகம் எல்லாம் கிடைக்கணும், தயவு செஞ்சு கிருபா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கதறினான். அப்ப எல்லாம் போயாச்சு, எனக்கு தயவுசெய்து அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டான். தத் கர்மா சக்ஷமினா, என்ன கர்மா பண்ணால் எனக்கு புள்ள கிடைப்பான், ராஜ்யம் கிடைக்கும், உத்தமமான நண்பர்கள் கிடைப்பா, சுற்றி வர நல்ல சஜ்ஜனங்கள் கிடைப்பாளோ அந்த மாதிரி ஒரு ஒரு கர்மா என்னன்னு சொல்லுவோம், நான் பண்ணுறேன்றான். குரு உவாச்ச, முன்னாடி பிரம்மதத்த உவாச்ச சிவபெருமான், இப்போ சொல்ற குரு உவாச்ச, குரு சொன்னாராம். குரு உவாச்ச கச்ச கச்ச ஹி ராஜன் த்வம் தீர்த்தே தேவ பிரயாககே தத்ர கத்வா மாசமேகம் பூஜயஸ்வ ஜனார்தனம் யதோக்த விதினா ராஜன் தீர்த்தானாம் உத்தமோத்தமே பிராப்ஸ்யசி த்வம் மகாராஜம் புத்ரம் ராஜ்யம் ததைவ ச உத்திஷ்ட உத்திஷ்ட கச்சம் த்வம் மா விலம்பம் குரு பிரபோ. சொன்னார், ராஜா தேவப்பிரயாகைக்கு போ, ஒரு மாதம் அங்கே ஜனார்தனனை பூஜை பண்ணு, விதிப்படி அழகாக பகவானை ஆராதனை பண்ணு, நித்தம் தேவப்பிரயாகையில் ஸ்நானம் பண்ணு, நிச்சயமாக உனக்கு புத்திரன் ராஜ்யம் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். போ போ, முதல்ல கிளம்புங்க, அங்கே போய் உடனே கிளம்பு. உத்திஷ்டோ உத்திஷ்ட கச்சம் தம் மா விலம்பம் குரு பிரபோ, காலை தள்ளி போடாத, உடனே போ அப்படின்னு சார். அதான் குரு, அந்த அந்த அவசரம் உண்டு குருவுக்கு. நாம் நல்ல இதை வாழணும், நல்ல விஷயத்தை அனுபவிக்கணுன்ற அவசரம் குருவுக்கு உண்டு. எப்படி ஸ்திரீகள் நல்லா சமைக்கிறாங்கன்னா சுட சுட சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ குழந்தைகளை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், அதனால சீக்கிரம் சாப்பிட்றா, அது குருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி குரு உங்கள் சரீரம் நல்லா இருக்கும்போது, எல்லாமே நல்லா இருக்கும்போது அந்தந்த காலத்தில் என்ன உண்டோ அதை அனுபவிக்கணும்.
இள வயசு பசங்களாடே கல்யாணம் பண்ணிக்கோங்கடா, சந்தோஷமாக இருங்கடா. பசங்களா பொண்ணுங்களா கல்யாணம் பண்ணிக்கோங்கடி, நன்னா இருக்கோடி அப்படின்வா. எல்லாம் அந்தந்த காலத்தை என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறதுல நமக்கு சில சமயத்தில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு தள்ளி போடுற ஒரு புத்தி இருக்குது. அதை குரு தான் மாத்திர. ரொம்ப அழகா சொல்ல போ மா விளம்பம் குரு பிரபோ, வேகம் தள்ளி போடாத, சீக்கிரம் போ அப்படின்ற. ஈஸ்வர உவாச்ச தத்தைவாவகரோத் ராஜா ஸ்நானம் தேவ பிரயாகே பிராப்தம் ச தேன ராஜ்யம் வை புத்திரஸ்ச குணவானத ஏதத் புண்ணியதம் ஆக்யானம் ஸ்ரோஷ்யந்தி ஸ்ராவயந்தி ஏ தேஷாம் ஜன்ம ஜரா மிருத்யு பயம் நாஸ்தி கதாச்சன. அவர் சொன்ன மாதிரி தேவப்பிரயாக போனான், அழகா பகவானை தியானம் பண்ணான், பூஜை பண்ணான், நித்தியம் ஸ்நானம் பண்ணான். கொஞ்ச நாளில் மனைவி கர்ப்பவதி ஆனா, ராஜ்யம் கிடைச்சது, நல்ல குணவானான ஜனங்களோட சம்பந்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றார். இந்த உத்தமமான தேவப்பிரயாகையில் இந்த சண்டவர்மனுடைய சரித்திரத்தை யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு ஜனனம், வயதான காலம், வியாதி, இந்த பயம் எல்லாம் போயிடும்ன்றார். ஜனனம் மரண ஜனன வியாதி மரண பயம் போயிடும். ஜன்மஜரா மிருத்யு பயம் நாஸ்தி கதாச்சன. ஸோ சொன்ன எனக்கும் இனிமேல் ஜன்மத்தை பற்றியோ ஜராவை பற்றியோ மிருத்யுவை பற்றியோ பயம் இல்லை. கேட்ட உங்களுக்கும் இனி புனர்ஜன்மாவை பற்றியோ இல்லாட்டி வியாதியை பற்றியோ வயதான காலத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ கவலை கிடையாது. ஜன்ம ஜரா மிருத்யு அப்படின்ற. சரியா? ஜரா அப்படின்னா வயதான காலம், அதுலேயே ஒரு வியாதி தானே, அதனால தான் ஜன்ம வியாதிலாம் சொன்னேன். ஜன்ம ஜரா மிருத்தி இது இல்லைன்னா வியாதியும் கிடையாது. அதனால அவ்வளோ ஏற்பட்ட ஒரு சரித்திரத்தை நம்ம கேட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸ்கந்தவாச்ச இதிதே கதிதம் திவ்யம் தீர்த்தானாம் உத்தமோத்தமம் தேவ பிரயாககம் க்ஷேத்திரம் தஸ்யோத்பத்திச்ச நாரத ஏனரா புவி சுண்வந்தி சரிதம் தேவசர்மணः தே வை தேவ பிரயாகஸ்ய நிவாசபலமாப்னுயுः வித்யார்த்தி லபதே வித்யாம் தனார்த்தி தனமாப்னுயாத். இதுதான் நாரதா தேவப்பிரயாகையினுடைய மகிமை. இந்த தேவசர்மாவினுடைய சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ அவர்கள் தேவசர்மா அனுபவித்த தேவப்பிரயாகையில் வாழ்ந்த அந்த பலன் கிடைச்சிருமா. ஸோ நீங்கள் கேட்டேன் இல்லையா? ஸோ தேவப்பிரயாகையில் தேவசர்மா பண்ண தபசனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஒன்று, தேவப்பிரயாகையில் வாழ்வதற்கு சமானமான பலன் உங்களுக்கு கிடைச்சாச்சு. சரியா? தேவை தேவப்பிரயாகஸ்ய நிவாச பலமாப்னுயுகு. இப்போ நீங்கள் எங்கடா இருக்கா? தேவப்பிரயாகையில் இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அந்த கதை கேட்டதால் தேவப்பிரயாகையில் வசிக்கும்படியான புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வித்யார்த்தி லபதே வித்யா தனார்த்தி தனமாப்னுயாத். அவ்வளோ அழகாக யார் ஞானத்தை வித்தியை தேடுறோ அவர்களுக்கு வித்தை கிடைக்கும், யார் தனத்தை தேடுறாலோ அவர்களுக்கு தனமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேவப்பிரயாகி மகாத்மியத்தை ஸ்கந்தன் சொல்றார். இத்யுக்த்வா விரராமாத மகாதேவோ மகாமதி புனப்பிரபச்ச வை ஸ்கந்தம் நாரதோ முனிசத்தமக. திரும்பியும் எல்லாம் சொல்லி முடித்தோடனே நாரதர் மீண்டும் ஸ்கந்தனை பார்த்து கேட்குறார். அது அடுத்த அத்தியாயம். ஸோ இவ்வளோ உயர்ந்ததான தேவப்பிரயாகை மகாத்மியம் இன்னும் முடியலை. சரியா? இந்த தேவப்பிரயாகை அந்த தேவசர்மாவுடைய தபசு, அப்புறம் சண்டவர்மன் அவனுடைய தபசு எல்லாம் பற்றி கேட்டோம். சரியா? இன்றைக்கி சொன்னதெல்லாம் நான் ரீகேப் சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கோ. சரியா? இப்படி திரும்ப கேளுங்கோ. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, बोलो देव शर्मा की जय, जय बोलो देवप्रयाग की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो भागीरथी अलकनंदा की जय. नमः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஜெய் போலோ சத்குரு
நாரத மகரிஷி கீ ஜெய். இந்த சண்டவர்மன் பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் இதெல்லாம் கேட்டாள். ஆனால் எல்லாத்தையும் இழந்த பிறகு கூட ஒரு குருவை அடைஞ்ச பிறகு எல்லாம் கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்த புத்திர சந்தான பாக்கியம் வரைக்கும் கிடைச்சிருக்கும். அது எல்லாத்தையும் இழந்தவர்கள் கூட குருவை அடைந்தால் இழந்ததை அடையலாம், அதற்கு மேலும் அடையலாம். ஜெய் போலோ குருஜி அம்மா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.